இன்றைக்கு தேவன் உனக்கு கிருபையாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் உன்னை கைவிடாதபடி இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நம் மீது வைத்த கிருபை பெரியதாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதிலிருந்து நான் மனம் திரும்பாமல் இருக்கும்போது, பிரியமானவர்களே, அநேக மனிதர்களுக்கு நாம் வேடிக்கையாய் மாறுவோம். அங்கே ஒரு மனிதன் அவன் தலையிலே கல்லை வைத்து படுத்துக் கொண்டு தேவனை தேடினான். தேவன் அவனுடைய வாழ்க்கையின் தரிசனங்களை, ஆசீர்வாதங்களை காண்பித்தார். இங்கே ஒரு மனிதன் பெண்ணுடைய மடியிலே படுத்துக் கொண்டு, வேசியாகிய தெளிநாளின் மடியிலே படுத்துக் கொண்டு தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனான். தனிமையிலே கல்லிலே படுத்த மனிதன் தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். தனிமையிலே வேசியின் மடியிலே, உலகத்தின் மடியிலே படுத்துக் கொண்டிருந்த மனிதன் தரிசனத்தை இழந்து போனான். இசைக்கிய ராஜாக்கு தாங்கிட்ட இருக்கிற பணத்தை, தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை, தாங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் எல்லாருக்கும் திறந்து காட்டி, என்ன தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பார் என்று சொல்லுகிற மனதும் பெருமையும் ஜாஸ்தி. இசைக்கிய ராஜா என்ன செய்துட்டாரு? பாபிலோன்ல இருந்து வந்தவர்களிடத்துல தன் பொக்கிஷ சாலையை, தன் பண்ட சாலையை, பார் என்னை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பார், என்கிட்ட இருக்கிறத பார், எல்லாவற்றும் திறந்து 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 காண்பித்தான். உன்னை வெறுமையா இருந்த போது தேவன் அழைத்து உன்னை ஆசீர்வதித்தது உன்னை பெருமையாக உன்னை காண்பிப்பதற்கு அல்ல, என்னுடைய மகனாய் நீ வாழ்வதற்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியக் கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோனை குறித்து தேவன் நமக்கு சரித்திர பாடமாக எழுதியிருக்கிறார். இந்த சிம்சோன் ஒரு மிகுந்த பராக்கிரமசாலியாகிய பலம் மிகுந்த ஒரு மனிதன். தேவனுக்கென்று பிறந்தது முதல் நசரேயனாய் அவன் இருந்தான். பழைய ஏற்பாட்டிலே நசரேய விரதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நசரேய விரதத்துக்கான முறைமைகள் ஆகம புஸ்தகத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதிலே அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, பிரேத தண்டையிலே போகக்கூடாது, மதுபானம் தவிர்க்கப்பட வேண்டும், அவனுடைய முடியிலே சவரக்கத்தி படக்கூடாது, அவன் வாழ்நாள் முழுவதும் நசரேயனாக இருப்பார் என்று நாம் வேதத்திலே சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நசரேயன் என்று அழைக்கிறோம். அவர் நாசரேத்து ஊரிலே அவர் வாழ்ந்தபடினால் அவரை நசரேயன் என்று அழைக்கிறோம். ஆனால் இந்த நசரேயன் என்பது விரதம். சிம்சோன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று விரதம் இருக்கிற ஒரு மனுஷன். அவனை தேவன் மிகுந்த பராக்கிரமசாலியாக ஏற்படுத்தினார். அவனுடைய பலம் மிக மிக பெரியது. அவரை கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாய், பெலிஸ்தர்களிடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக இரட்சகராக, நியாயாதிபதியாக அவரை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த சிம்சோன் தேவன் அவரை மேன்மையாக, உயர்வாக, பலமாக வைத்திருந்த போது, இந்த சிம்சோன் தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களிலே அவர் ஈடுபட்டார். அது நிமித்தமாக அவருடைய பலம் குன்றி போனது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சிம்சோன் யார் என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். பெலிஸ்தர்கள் எத்தனையோ தடவை சிம்சோனை புதிய வலிமையான கயிறுகளினால் கட்டின போதும் அந்த கயிறுகளை அறுத்தெறிந்து போனவன். கோட்டை வாயிலிலே அவனுக்காய் பதிவிருந்த போது அவன் வந்து கோட்டையின் கதவுகளை பெயர்த்து தன் தோளிலே வைத்து கொண்டு மலையின் மீது ஏறி போன ஒரு மனிதன். சிங்கத்தை கிழித்து கீழே போட்ட ஒரு தேவ மனுஷன். கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்ற ஒரு தேவ மனுஷன். இந்த சிம்சோனிடத்தில் ஒரு மனிதனும் நெருங்க முடியாதபடி தேவன் வைத்திருந்தார். இந்த சிம்சோனுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்கினது என்று சொன்னால், தேவன் மீது
வைத்திருந்த கண்ணை விலக்கி பெண்கள் மீது அவர் கண்ணை வைத்தபோது அவருடைய வீழ்ச்சி தொடங்கியது. பிரியமானவர்களே, தேவன் அவரை அழைத்த போது, அவரை முன்குறித்த போது, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அழைக்கும் போது அந்த மனிதனை ஜெயம் கொள்ளுகிறவனாகவே தேவன் அழைக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று நம்முடைய தேவனை அழைக்கிறோம். ஆனால் சிம்சோன் தன்னுடைய ஜீவியத்திலே வந்தபோது அவன் தன்னை கெடுத்து கொண்டான். அவனுடைய பலத்தினாலே, அவனுடைய பராக்கிரமத்தினாலே அவன் இருதயம் பெருமைனாலும், அவனுடைய பராக்கிரமத்தினாலே தன்னை யாராலும் ஒன்றும் செய்து விட முடியாது என்கிற எண்ணத்தினாலும், தன்னை தடுக்க ஒருவரும் இல்லை என்கிற ஆணவத்தினாலும் சிம்சோன் விழுந்து போனான். சிம்சோன் முதலாக பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண்ணின் பின்னாலே போனான். பின்பு அவன் வேசிகளின் பின்னாலே அவன் போனான். பின்பு தெலிலால் என்கிற பெண்ணில் பின்னாலே அவன் போனான். பெலிஸ்தர்கள் எத்தனையோ தடவை சிம்சோனை மேற்கொள்ள வந்த போதெல்லாம் சிம்சோன் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக தேவன் சிம்சோனை பெலிஸ்தர் கையிலே ஒப்புக்கொடாமல் தேவன் அவரை எத்தனையோ விதத்திலே ரட்சித்தார். அவன் ஒவ்வொரு தடவை பாவம் செய்த போதும் தேவன் சிம்சோனின் மீது கிருபையை வைத்து இரக்கத்தை வைத்து அவர் ரட்சித்தார். சிம்சோன் கொன்று போட்ட சிங்கத்திலே தேன் கூடு கட்டியிருந்தது. சிம்சோன் அந்த வழியாக வந்தபோது அந்த சிங்கத்தின் உள்ளே இருந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்டான். நசரேய விரதம் இருக்கிறவர்கள் எந்த பிரேத தண்டையிலும் போகக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் சிம்சோன் அந்த சடலத்திலே அவன் எடுத்து சாப்பிட்டதும் அல்லாமல் அதை கொண்டு போய் அதை குறித்து விடுகதையாக அவன் ஒன்றை வைத்தான். சிம்சோன் நசரேய விரதம் இருக்கிறபடினால் ஸ்திரீகளிடத்திலே சேரக்கூடாது, நியாயப்பிரமாணத்திலே இருக்கிற கட்டளையின்படி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளை உண்டு. ஆனாலும் சிம்சோன் வேசிகளிடத்திலே போனான். தேவன் எத்தனையோ தடவை சிம்சோனை தப்புவிக்க சித்தமாகி சிம்சோனை காத்தார். ஆனாலும் சிம்சோனுடைய இருதயம் மாறவில்லை, சிம்சோனுடைய ஜீவியம் மாறவில்லை. அவன் தொடர்ச்சியாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே வந்தான். தேவன் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்த பின்பும் கூட மனம் திரும்பாத சிம்சோன் இன்று பெலிஸ்தர்களாலே கட்டப்பட்டவனாக நிற்கிறான். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்பும்படி, நாம் தேவனை நோக்கி குணப்படும்படி, தேவனை தேடும்படி எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் வீணடிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே, தேவன் நம் மீது நீடிய பொறுமையும் தேவன் நம் மீது மிகுந்த இரக்கமும் கொண்டுள்ளவராக நம்மை நடத்தி கொண்டே வந்தாலும் ஒரு நாள் வரும். சிம்சோனை அப்படித்தான் தப்புவித்தார். சிம்சோன் ஒவ்வொரு பாவம் செய்த பின்பும் பெலிஸ்தர்கள் அவனை பிடிக்கும்படி வந்த போதெல்லாம் சிம்சோன் எழுந்து உதறி போட்டு விட்டு போனான். தேவன் கிருபை செய்தார். கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஒரு நாள் அந்த கிருபையை தேவன் விலக்கிவிட்டார். ஒரு நாள் அந்த கிருபையை சிம்சோனை விட்டு விலக்கிவிட்டார். சிம்சோன் அவன் எப்போதும் போல தெலிலாலின் மடியிலே இருந்து எழுந்து, சிம்சோனே, இதோ பெலிஸ்தர்கள் உன்னை கட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள், உன்னை பிடித்துக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது எப்போதும் போல நான் அவர்களை உதறி போட்டு போவேன் என்று சொல்லி எழுந்தான். ஆனால் சிம்சோன் விழுந்து போனான். இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபைகளை எல்லாம் வீணடித்துக் கொண்டு நான் எப்போதும் போல இருப்பேன், நான் எப்போதும் போல வாழ்வேன், நான் எப்போதும் போல போவேன், எப்போதும் போல வருவேன் என்று நாம் சொல்லும் போது ஒரு நாள் சடுதியிலே நம் பலம் குன்றி போகும். ஒரு நாள் நாம் அடைக்கலமாய் வைத்திருந்த நிழல் நம்மை விட்டு விலகி போகும். ஒரு நாள் நம்மை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லாமல் நாம் கட்டப்படுவோம்.
சிம்சோன் அப்படித்தான் கட்டப்பட்டான். 1000 பேரை தாடை எலும்பு எடுத்து கொன்ற சிம்சோன் இன்றைக்கு பெலிஸ்தர்களாலே கட்டப்பட்டவனாக 2 கண்களையும் குருடாக்கினார்கள். அவனை கொண்டு போய் மாவரைக்கும்படி வைத்தார்கள். இஸ்ரவேலின் இரட்சகன், இஸ்ரவேலின் பராக்கிரமசாலி, பெலிஸ்தர்களுக்கு மிகவும் மகிமையாய் விளங்கினவன், இஸ்ரேலை தொடவிடாமல் 20 வருஷமாய் சிம்சோனும் இஸ்ரவேலையும் பெலிஸ்தர்களால் நெருங்க முடியாமல் இருந்த ஒரு மனிதன், கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்ற ஒரு தேவ மனுஷன், மிகுந்த பராக்கிரமசாலி, இப்போது பெலிஸ்தருடைய தேசத்திலே மாவரைத்துக் கொண்டிருக்கிறார். பாவம் அப்படித்தான் செய்யும் பிரியமானவர்களே. தேவன் நம்மை உயர்த்தி, தேவன் நம்மை மகிமையிலே கொண்டு வந்து வைக்கும் போது, தேவன் நம்மை ரட்சித்து, தேவன் நம்மை உயர்த்தி நிறுத்தும் போது, பாவத்திலே இருக்கிறவர்கள் பாவத்திலே தொடர்ச்சியாய் விழுந்து கொண்டே இருக்கும் போது மாவரைக்கும் நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள் என்பதே உண்மை. தேவன் மகிமையாய் வைத்த மனிதன் கடைசியிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான். தேவன் ஏன் சிம்சோனுடைய வீழ்ச்சியை குறித்து எழுதியிருக்கிறார். அங்கே ஒரு மனிதன், யாக்கோபு என்கிற மனிதன், தன் தகப்பனை, தன் தாயை, தன் சொந்த தேசத்தை விட்டு தன்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியோடு அணுகின ஒரு தேவ மனுஷன் பெத்தேலிலே வந்தபோது அன்று சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்தபடினால் தன் தலைக்கு ஒரு கல்லை வைத்துக் கொண்டு அதிலே படுத்து உறங்கினான். எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு தன் தகப்பனை, தன் தாயை, தன் எல்லா பந்தங்களை விட்டு வெளியே வந்த ஒரு மனுஷன் தன் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருந்த போது அவனுடைய எண்ணமெல்லாம், அவனுடைய ஏக்கமெல்லாம் தேவனாகவே இருந்தார். அவன் கல்லிலே தலையை வைத்து தூங்கும் போது அவன் உலக சிநேகமா இல்லாமல் தேவனுக்கு சிநேகமா இருந்தான். தேவன் அவனுக்கு மகா பெரிய தரிசனத்தை காண்பித்தார். அவனுடைய வழிகளை குறித்து கர்த்தர் பேசினார். சமாதானத்தோடு நான் உன்னை திரும்பவும் இந்த தேசத்திற்கு வர பண்ணுவேன் என்று பேசினார். நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவதில் இல்லை என்று தேவன் பேசினார். அவன் கல்லிலே படுத்துக் கொண்டிருந்தான். தன் தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தேவனோடு தனிமையிலே வந்து அவன் தன் கல்லிலே தன் தலையை வைத்து படுத்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனோடு கூட தரிசனமா இடைப்பட்டார். தேவன் அவனோடு கூட சொப்பனத்திலே, தரிசனத்திலே இடைப்பட்டார். அவன் போகிற வழியெல்லாம் காத்து அவனை திரும்பவும் வர பண்ணினார். பிரியமானவர்களே, ஆனால் இதே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதித்து விட்ட பின்பு பெத்தேலிலே கல்லை தலைக்கு கீழே வைத்துக் கொண்டு தனிமையிலே தேவனை நோக்கி கதறின யாக்கோபு இன்று தன் வாழ்க்கையிலே அநேக பொருட்களை சம்பாதித்து விட்டான். அநேக செல்வங்களை சம்பாதித்து விட்டான். 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டான். 4 மனைவிகள், வேலைக்காரர்கள், திரளான ஆஸ்திகளோடு இருக்கிற யாக்கோபு இப்போது தேவனிடத்திலே தனிமையிலே இருப்பதற்கு நேரத்தை செலவிட மனதில்லாது இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் மேல் துன்பம், துயரத்தின் மேல் துயரம், விசனத்தின் மேல் விசனம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யாக்கோபு ஆதியிலே பெத்தேலிலே நான் தனிமையிலே தேவனை தேடின போது எனக்கு தென்பட்ட தேவன் இப்போது தனக்கு முன்பாக அந்த தேவன் வரவில்லை. யாக்கோபு தேவனுக்கு தூரமாய் தூரமாய் தன்னுடைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நேரம் வந்தது, யாக்கோபோல இதுக்கு மேல பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. தேவனிடத்திலே கதறுகிறான், தேவனிடத்திலே கெஞ்சுகிறான். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சந்தித்த ஸ்தலத்திற்கு நீ திரும்பி போ என்று சொன்னார். நான் உன்னை பெத்தேலிலே சந்தித்தேனே, நீயும் நானும் தனிமையிலே சந்தித்தோமே. உன் குடும்பத்தை விட்டு உன்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டு, ஐயோ இப்பொழுது நான் என்ன செய்வேன், எங்கு போவேன், எப்படி வாழ்வேன் என்ற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத போது என்னை நோக்கி நீ கூப்பிட்டாயே, என்னை நோக்கி நீ முறையிட்டாயே, என்னை நோக்கி நீ அழுதாயே. யாக்கோபு இதை உணர்ந்து கொண்டார். தன்னோடு இருந்த படைகளை எல்லாம், தன்னோடு இருந்த பரிவாரங்களை எல்லாம் யாக்கோபு அனுப்பிவிட்டு தன் மனைவிகள், தன் பிள்ளைகள், நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தேவனோடு சேர வேண்டுமானால் அவனுக்கு குடும்பங்கள் இருந்தாலும், அவனுக்கு நண்பர்கள் இருந்தாலும், அவர்களை விட்டு அவன் பிரிந்து தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுவது என்றால் இதுதான்.
யாக்கோபு தன் தகப்பன் தன் தாயை எல்லாவற்றையும் விட்டு வந்து கர்த்தரை தேடின போது தென்பட்ட தேவன் இப்போது எப்போது திரும்ப வருகிறார்? திரும்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு தன் மனைவிகளை, தன் பிள்ளைகளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை எல்லாரையும் அனுப்பிவிட்டு, அவருடைய படைகள் பரிவாரங்கள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு, வேதம் சொல்லுகிறது, பின்பு யாக்கோபு தனித்திருந்தான். பின்பு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். தேவன் வந்தார். தேவன் யாக்கோபோடு இடைப்பட்டார். அவன் அங்கே தேவனை நோக்கி கதறினான், கெஞ்சினான், கூக்குரலிட்டான். அவனை தேவன் தனிமைப்படுத்தும் போது, இந்த தேவன் தானே நான் தனிமையா இருக்கும் போது என்னை சந்தித்தார். என் அப்பா என்னை துரத்து விட்ட போது, என் அம்மா என்னை துரத்து விட்ட போது, என் அண்ணன் என்னை கொலை செய்ய தேடின போது, என் கையிலே ஒன்றும் இல்லாத போது, கோலும் தடியுமா இந்த யோர்தானை விட்டு நான் புறப்பட்டு வந்த போது, என்னோடு ஒருவரும் இல்லாத போது என்னை சந்தித்த தேவன் இப்போது நான் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்ட பின்பு, என் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் நீக்கின பின்பு என்னை திரும்பவும் சந்திக்க வந்திருக்கிறார். யாக்கோபுக்கு தெரிகிறது, தேவனை நாம் சந்திக்கிற இடம் தனிமை. பிரியமானவர்களே, தனிமையிலே தேவனை சந்திப்பது, தனிமையிலே தேவனை ஆராதனை செய்வது, தனிமையிலே தேவனுடைய நேரத்தை ஒதுக்குவது மிகவும் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு மனிதன் தன் தலையிலே கல்லை வைத்து படுத்துக் கொண்டான், தனிமையா இருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் தெலீலாளின் மடியிலே அவன் படுத்துக் கொண்டான். அவன் தெலீலாளின் மடியில் இருக்கும் போது உலக மேன்மை, உலக சிற்றின்பங்கள், உலக மயக்கங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் எப்போதுமே ஆசீர்வாதத்திலே கர்த்தரை தேடுவதே கிடையாது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா என்கிற ஒரு ராஜா கர்த்தர் ஆசீர்வதித்தார். எசேக்கியாவை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதித்து விட்டார். பாபிலோன்ல இருந்து சிலர் வராங்க எசேக்கியா கிட்ட, எசேக்கியா ராஜா கிட்ட வராங்க. எசேக்கியா ராஜாக்கு ஒரே பெருமை ஜாஸ்தி. எசேக்கியா ராஜாக்கு தாங்கிட்ட இருக்கிற பணத்தை, தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை, தாங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் எல்லாருக்கும் திறந்து காட்டி, என்ன தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பார் என்று சொல்லுகிற மனதும் பெருமையும் ஜாஸ்தி. எசேக்கியா ராஜா என்ன செய்துட்டாரு? பாபிலோன்ல இருந்து வந்தவர்களிடத்தில் தன் பொக்கிஷ சாலையை, தன் பண்ட சாலையை பார், என்னை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பார், என்கிட்ட இருக்கிறத பார், எல்லாவற்றையும் திறந்து 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 காண்பித்தான். பெருமை, மெட்டிமை, பெருமை. மனிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட இருக்கிறத பாரு, என்கிட்ட இருக்கிறத பாரு, என்கிட்ட இருக்கிறத பாரு. ஒன்றும் இல்லாத போது தேவன் உன்னை அழைத்து ஆசீர்வதித்த அந்த நிலையை உதறி, இப்போ பெருமைனால என்கிட்ட இருக்கிறத பாரு, என்கிட்ட இருக்கிறத பாருன்னு கூப்பிட்ட உடனே அவன் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு போனார்கள். தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாமே பார்த்து விட்டு போனார்கள். தேவனுக்கு அது அருவருப்பா இருந்தது. எசேக்கியாவே, உன்னை நான் பிரித்தெடுத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மையாக வைத்து, என்னுடைய ஊழியக்காரனாக, என்னுடைய மகனாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நீயோ மற்றவர்களிடத்தில் பெருமையை காண்பிப்பதற்காக, மற்றவர்களிடத்தில் உன்னுடைய மேன்மையை காண்பிப்பதற்காக, மற்றவர்களிடத்தில் மேட்டிமை அடைவதற்காக உன்னுடைய எல்லாவற்றையும் திறந்து காண்பித்தாயே. ஏசாயா தீர்க்கதரிசி வந்தார். எசேக்கியாவிடத்தில் தேவன் அனுப்பினார். அவன் கேட்டான், யாரிடத்தில் என்னத்தை திறந்து காண்பித்தான் என்று கேட்டான். எசேக்கியா மிக பெருமையாக சொன்னான், வந்த ஜனங்க கிட்டலாம் நான் எல்லாவற்றையும் திறந்து காண்பித்தேன் பார், என்கிட்ட இருக்கிறத பார், என்கிட்ட இருக்கிறத பார், காண்பித்தேன். அவன் சொன்னான், இந்த காரியம் தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. நீயும் உன் சந்ததியும் உன்னுடைய சொத்தும் உன்னுடைய ஐஸ்வர்யமும் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். உன்னை வெறுமையா இருந்த போது தேவன் அழைத்து உன்னை ஆசீர்வதித்தது உன்னை பெருமையாக உன்னை காண்பிப்பதற்கு அல்ல, என்னுடைய மகனாய் நீ வாழுவதற்கு. அதே போல அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல எல்லாம் அவனை விட்டு வெளியே போனது. ஆனால் சாலமோன் கையிலே திரளான பொன்னும், திரளான சாலமோனுடைய நாட்களே வெள்ளி ஒரு பொருட்டல்ல. சாலமோனுடைய கையிலே திரளான பொன்கள், பொன், தங்கம், வைரங்கள், ரத்தினங்கள் திரளா இருந்தது. ஆனால் சாலமோன் ஒருபோதும் தன்னுடைய மகிமையை காண்பிப்பதற்காக, தன்னுடைய பெருமையை காண்பிப்பதற்காக அதை அவன் வைத்துக் கொள்ளாமல் தேவனுடைய மகிமையை காண்பிப்பதற்காக எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தான். தேவன் சாலமோனை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்ம இடத்திலே கொடுக்கிற எதையுமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாத்திரம் நாம் திறப்போமாக. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாத்திரம் நாம் அதை காண்பிப்போமாக.
அங்கே ஒரு மனிதன் அவன் தலையிலே கல்லை வைத்து படுத்துக்கொண்டு தேவனை தேடினான். தேவன் அவனுடைய வாழ்க்கையின் தரிசனங்களை, ஆசீர்வாதங்களை காண்பித்தார். இங்கே ஒரு மனிதன் பெண்ணுடைய மடியிலே படுத்துக்கொண்டு, வேசியாகிய தெளிலாளின் மடியிலே படுத்துக்கொண்டு தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனான். தனிமையிலே கல்லிலே படுத்த மனிதன் தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். தனிமையிலே வேசியின் மடியிலே, உலகத்தின் மடியிலே படுத்துக் கொண்டிருந்த மனிதன் தரிசனத்தை இழந்து போனான். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகம், மாம்சம், சிற்றின்பம் உன்னுடைய தரிசனத்தை விட்டு உன்னை விலக செய்யும். தேவனுடைய வழியை விட்டு, தேவனுடைய பாதையை விட்டு உன்னை விலக செய்யும். சிம்சோனை பெலிஸ்தர்கள் கட்டினார்கள். அவன் கண்களை குருடாக்கினார்கள். இஸ்ரவேலின் மகிமையாய் விளங்கினவன் இன்றைக்கு பெலிஸ்தரின் தேசத்திலே மாவாட்டி கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு கட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, மனிதர்களுக்கு வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேலிலே மிகப்பெரிய இரட்சகன் இன்றைக்கு பெலிஸ்தருக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறான். தேவனுக்கு முன்பாக தேவன் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு உதாசீனப்படுத்தி தேவனை மிகவும் மிகவும் மட்டுப்படுத்தின சிம்சோன். இன்றைக்கு தேவன் உனக்கு கிருபையாய் இருக்கிறார், இரக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் உன்னை கைவிடாதபடி இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நம் மீது வைத்த கிருபை பெரியதாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதிலிருந்து நான் மனம் திரும்பாமல் இருக்கும்போது, பிரியமானவர்களே, அநேக மனிதர்களுக்கு நாம் வேடிக்கையாய் மாறுவோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை அவைகள் எல்லாம் அழித்து போடுகிறார்கள். தேவன் ஏன் உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்? உன் மீது அவர் வைத்த அன்பு, அனாதி தீர்மானம். தாயின் கர்ப்பத்தில் முன்னே உன்னை உருவாக முன்னுமே தெரிந்தெடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னுமே உன்னை முன்குறித்தார். அனாதியாய் நித்தியமாய் தேவன் உன் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனாலே எவ்வளவோ இரக்கங்கள், எவ்வளவோ உருக்கங்கள். அவர் உன்னை அழிக்க வரும்போதெல்லாம் அவருக்கு முன்பாக இரக்கங்களும் உருக்கங்களும் கிருபைகளும் வழிந்தோடி கொண்டே இருக்கிறது. ஆனால் சிம்சோனை போல நான் எப்போதும் போல உதறிவிட்டு போவேன், நான் எப்போதும் போல எழுந்து போவேன், நான் எப்போதும் போல இருப்பேன், நான் எப்போதும் போல வாழ்வேன் என்று வாழுகிறவர்கள், பிரியமானவர்களே, நம்மை நிச்சயம் ஆபத்தில் கொண்டு போகும். சிம்சோன் எல்லாம் பெலிஸ்தர்களின் பிரபுக்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த வீட்டிலே சிம்சோனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் குடித்து மகிழ்ச்சியா இருக்கும் போது சிம்சோனை அழைத்து கொண்டு வந்தார்கள். வேடிக்கை காட்டும்படி அழைத்து கொண்டு வந்தார்கள். சிம்சோன் 2 கண்களும் குருடாக்கப்பட்டவனாக, கட்டப்பட்டவனாக, பலவீனப்படுத்தப்பட்டவனாக, அவமானப்படுத்தப்பட்டவனாக சிம்சோன் வந்து நிற்கிறான். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், நான் என் 2 கண்களுக்கு ஒரே திருவையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆமென். சிம்சோனுக்கு நல்லா தெரியும், தேவன் நம்மை கைவிட்டார். நான் ஏன் கட்டப்பட்டேன்? ஏன் என் கண்கள் குருடானது? ஏன் நான் மாவரைத்துக் கொண்டிருக்கிறேன்? ஏன் நான் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறேன்? ஏனென்றால் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன் என்னை கைவிட்டார். அதனால் நான் இப்போது குருடாக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் மாவாட்டி கொண்டிருக்கிறேன், அதனாலே நான் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறேன். சிம்சோனுக்கு தெரிகிறது, தேவன் எத்தனையோ தடவை சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கொடுத்த போதெல்லாம் அதை புறக்கணித்த சிம்சோன் இப்போது கெஞ்சுகிறான், ஒரே ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, ஒரே ஒரு விசை என்னை நினைத்தருளும். நான் என் 2 கண்களுக்காக ஒரே திருவையா பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். எத்தனையோ தடவை தேவன் நினைத்தார் சிம்சோனை. ஐயோ, இவன் நம்முடைய மகன், இவன் நமக்காகவே நசரேயனாய் காலம் முழுவதும் இருக்கிறவன், இவன் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். தேவன் அவன் மீது வைத்த இரக்கம், உருக்கம், எத்தனையோ விசை தேவன் நினைத்தார்.
அப்போதெல்லாம் சிம்சோனுக்கு அது மகிமையாய் தெரியல, அப்போதெல்லாம் சிம்சோனுக்கு அது பெரியதாய் தெரியல. இப்போது அவன் தள்ளப்பட்டு அவமானத்திற்குள்ளே போன பின்பு இப்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருள் ஆண்டவரே. எத்தனையோ தடவை என்னை நினைத்தீங்க, எத்தனையோ தடவை என்னை தப்பு வித்தீங்க, இந்த ஒரே ஒரு தடவை, இந்த ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலும் மற்றொன்றை தனது இடது கையிலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் அப்போதும் மனம் இறங்கினார். இனி சிம்சோனுடைய தரிசனம் முடிந்தது, சிம்சோனுடைய வாழ்க்கை முடிந்தது. சிம்சோனை அதற்கு பின்பு தேவனால் பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கண்கள், தரிசனத்தை பார்க்கக்கூடிய கண்கள் குருடாகி போனது. தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியாதபடி சிம்சோன் குருடாகி போனான். பிரியமானவர்களே, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. ஏன்? தேவன் அவனுக்கென்று வைத்த தரிசனத்தை சிம்சோன் புறக்கணித்தபடினான். தேவனுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டிருந்த கண்கள் இப்போது பெண்களை பார்க்க ஆரம்பித்ததினால், பெண்களின் பின்னாலே போனதினால் அந்த கண்கள் இனி தேவனுக்கு பயன்படாமல் போனது. அந்த கண்கள் தேவனுக்கு பயன்படாமல் போனபடினால் அது பிடுங்கப்பட்டது. இப்போது சிம்சோன் குருடனாக நிற்கிறான். உலக சிற்றின்பங்கள், உலக ஆசைகள், லௌகீக இச்சைகள், இவைகளெல்லாம் தேவன் உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை விட்டு உன்னை பின்வாங்க செய்யும். தேவன் உனக்கென்று ஏற்படுத்திக்கிற வாழ்க்கையை விட்டு உன்னை பின்வாங்க செய்யும். தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற எதிர்காலத்தை விட்டு உன்னை பின்வாங்க செய்யும். சிம்சோன் சொல்லுகிறான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். சிம்சோன் 20 வருஷம் தேவன் அவனுடைய ஆரம்பம் முதற்கொண்டு சிம்சோன் தேவனுக்கு பிரியமா இருக்கவில்லை. ஆனால் தேவன் அவன் மீது வைத்த இரக்கம், அவன் மீது வைத்த தயவு மிக மிக பெரியது. பிரியமானவர்களே, 20 வருஷ காலம் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அவன் வாழவே இல்லை. அவன் எப்போதெல்லாம் தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளவே நினைக்கிற ஒரு மனுஷன். எங்க போனாலும் தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய விருப்பப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனுஷன். அவன் தேவனுக்காக அந்த 20 வருஷத்திலே வேதத்தின்படி அவன் ஒரு நாள் கூட வாழ்ந்ததாக பார்க்க முடியவில்லை. ஆனால் 20 வருட காலமும் தேவனுடைய கிருபை அவனை காத்துக்கொண்டே வந்தது. தேவனுடைய கிருபை அவனை காத்துக்கொண்டே வந்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்குள்ளே தேவன், போதும் சிம்சோனே, போதும், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்களை நான் இனி பொறுக்க மாட்டேன், போதும், என் சமூகத்திலே அவைகள் எல்லாம் கொடூரமாய் வந்து எட்டுகிறது. சிம்சோனே, நான் உன்னை மன்னித்தேன், உனக்கு தயவு காண்பித்தேன், உன் மீது இரக்கம் காண்பித்தேன், உனக்காக எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை செய்தேன். ஆனால் நீ கடைசி வரையிலும் மனம் திரும்பவில்லை. அதனாலே தேவன் சிம்சோனை பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கட்டினார்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் மனம் திரும்புவோமாக. தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை எல்லாம் உதாசீனப்படுத்தாமல் மனம் திரும்புவோமாக. பிரியமானவர்களே, கவனியுங்கள். தேவன் நம்மை இந்த உலகத்திலே பரதேசிகளான ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா மேன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும் என்று தான் கொடுக்கிறார். அது உனக்கும், உன் பிள்ளைகளுக்கும், உன் சந்ததிக்கும், உன் எதிர்காலத்துக்கும் இல்லை. அது தேவனுக்கென்று பயன்படும்படி தான் கொடுக்கிறார். சிலரை தேவன் கையாக வைக்கிறார், சிலரை தேவன் வாயாக வைக்கிறார், சிலரை தேவன் காலாக வைக்கிறார், சிலரை தேவன் இதயமாக வைக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் எல்லோரும் அவயவங்களாக இருக்கிறோம். ஆனபடினால நாம் தேவனுக்கு முன்பாக மேட்டிமை கொள்ளாமல், பெருமை கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ, பரதேசியை போல எந்த சமயத்திலும் இந்த பூமியை விட்டு நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, உலகத்தின் மீது, சிற்றின்பங்கள் மீது, பண ஆசையின் மீது, பொருள் ஆசையின் மீது எண்ணமில்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவானவர்
தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிற மேலானவைகளை தேடுகிற ஒரு கண்கள், நம்முடைய கண்கள் தரிசனத்தை இழந்து போனால் நாமும் ஆவிக்குரிய குருடர்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் திரும்புவோமாக.